அறிவோம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். கடல் இயற்கையின் பிரம்மாண்டம், பல உயிரினங்களின் அடைக்கலம், பல கப்பல்களை தாங்கி பல நாடுகளை வாணிபங்களால் இணைக்கும் அதிசயம். அத்தகைய மேன்மை பொருந்திய கடற்கரைக்கு சென்று பொழுதை கழிக்கும் சிலர் குளித்தொடும் ஆசையில் உயிரையும் துறக்கின்றனர். அவர்களின் குடும்பத்தாரை சோகத்தால் வாடச் செய்கின்றனர். இத்தகைய ஆபத்தை தவிர்ப்பது எப்படி? இதோ உங்களுக்கான விழிப்புணர்வு காட்சிகள். சென்னை மெரினா கடற்கரை சுமார் 13 கிலோமீட்டர் நீளம் கொண்ட உலகிலேயே மிக நீளமான 2வது கடற்கரை என்ற பெருமையுடையது. நாள்தோறும் சுமார் 30,000 மக்களும், வாரத்தின் இறுதி நாட்களில் சுமார் 50,000 மக்களும் மெரினா கடற்கரையை பார்வையிடுகின்றனர். இதில் உள்ளூர்வாசிகள் முதல் வெளி மாநிலத்தவர் மற்றும் வெளி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் என அதிகமான மக்கள் மெரினா கடற்கரையை பார்வையிடுகின்றனர். மேலும் வெளிமாநில மாவட்டங்களில் இருந்து சென்னையில் தங்கி படிக்கும் மாணவர்கள் மற்றும் வேலை பார்ப்பவர்கள் மெரினா கடற்கரையை அதிகமாக பார்வையிடுவது வாடிக்கையான ஒன்று. சென்னை மெரினா கடற்கரையில் குளிக்கவும் நீச்சல் அடிக்கவும் சட்டப்பூர்வமாக தடை செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையினர் பொதுமக்களை குளிக்க அனுமதிக்காமல் தினமும் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆங்காங்கே காவல்துறையின் எச்சரிக்கை பலகைகளையும் இங்கு காணலாம். சென்னை மெரினா இந்த கடல் மிகவும் ஆழமான கடல். ராமேஸ்வரம், திருச்செந்தூர் போன்ற கடல் பகுதி சுமார் 1 கிலோமீட்டர் வரை நீச்சல் அடிக்கலாம், நடந்து கூட செல்ல ஆழம் கிடையாது. ஆனால் இந்த கடலில் சுமார் 4 மீட்டர் சென்ற உடனேயே விசைப்படகு செல்லும் அளவிற்கு ஆழம் உள்ளது. எனவே மெரினா கடற்கரை குளிப்பதற்கும் நீச்சல் அடிப்பதற்குமான ஏற்ற கடல் அல்ல. இறப்பவர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள், அதிலும் நன்றாக நீச்சல் தெரிந்தவர்களே. மேலும் வெளிமாநிலத்தவர், வெளி மாவட்டத்தார் இவர்களோடு சென்னையில் தங்கி படிக்கும் மற்றும் வேலை பார்க்கும் நபர்கள் அதிகமாக உயிரிழக்கின்றனர். இதற்கு காரணம் மெரினா கடலின் ஆபத்தை பற்றி அறியாததும், நண்பர்களுடன் போட்டி போட்டுக் கொண்டு குளிப்பதும், போதைப் பொருட்களை உட்கொண்டு போதையில் குளிப்பது, இதுபோன்ற காரணங்களினால் அதிகமான நபர்கள் உயிரிழக்கின்றனர். மெரினா கடலில் அலைகளின் நீரோட்ட வேகம் அதிகமாக காணப்படுவதாலும், ஆங்காங்கே கடல் சுழற்சிகள் அதிகமாக இருப்பதாலும், இந்த கடற்கரை ஓரம் காணப்படும் மணல் மிக லேசாக இருப்பதால் மிக எளிதில் கடல் அலைகளில் கலந்து மண் கலந்த அலைகளாக சுமார் 5 மீட்டர் தூரம் வரை காணப்படுகின்றது. இதனால் கடல் அலைகளாலும் சுழற்சிகளாலும் கடலுக்குள் எளிதாக இழுத்துச் செல்லப்படுகின்றன. மூச்சு திணறும் நிலையில் இதன் மண் கலந்த நீர் வாய் மற்றும் மூக்கின் வழியாக செல்வதால் உடனே மரணத்தை ஏற்படுத்தும். இதன் நீரோட்டம் அதிகமாக இருப்பதால் உயிரிழக்கும் நபர்களின் இறந்த உடல்கள் இழுத்துச் செல்லப்பட்டு மேற்கு வங்கம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை ஓரங்களில் அதிகமாக கரை ஒதுங்குவதாக காவல்துறையினர் தெரியப்படுத்துகின்றனர். மேலும் பெரும்பாலானோரின் உடல்கள் கிடைப்பதில்லை. மெரினா கடலில் அத்துமீறி குளிப்பவர்களை காவல்துறை கண்டிக்கிறது. அதையும் மீறி கடலில் குளிக்கத்தான் செய்கிறார்கள். இவர்களை பொதுமக்களும் எச்சரிக்கை செய்தால் இந்த உயிரிழப்புகள் வெகுவாக குறைக்கப்படும். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற குறிப்புகளும் ஆலோசனைகளும் உங்கள் வாழ்வை வளப்படுத்தும் என்று நம்புகிறோம். உங்களின் மேலான கருத்துக்களையும் உங்களுக்கு தோன்றும் ஐயங்களின் பதில்களை பெறவும் amdm@kalaignar.tv.co.in என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது அறிவோம் தெளிவோம் கலைஞர் தொலைக்காட்சி 367 369 அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 18 என்ற முகவரிக்கு கடிதம் அனுப்புங்கள். மற்றும் ஒரு அறிவோம் தெளிவோம் நிகழ்ச்சியில் பயனுள்ள குறிப்புகளோடு சந்திக்கிறேன். எங்களின் செய்திக்குழு சார்பாக விடைபெறுவது கா. சக்திவேல். நன்றி, வணக்கம்.
அறிவும் தெளிவும் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். வீட்டை காக்க சிலர் அயல்நாட்டு நாய் வகைகளையும் உயர் வகை நாய்களையும் வாங்கி வளர்க்கின்றனர். ஆனால் வீதியோரும் அலைந்திடும் நம் நாட்டு நாய்கள் கூட காவலுக்கு கெட்டிக்கார் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை உணவுக்காக ஓடி அலையும் நம் வீதி நாய்களை நாம் எடுத்து வளர்த்தாலே நமக்கு நல்ல நண்பனாய், வீட்டிற்கு பாதுகாவலனாய் இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்களா? இதோ ஒரு வீதி நாயை பற்றி சுவையான தகவல்கள். இது வந்து ஒரு பெரிய நாய் தான். இது வந்து ஸ்ட்ரீட் டாக்கு. இது என்கிட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்துச்சு. இங்கே நான் இன்ஸ்பெக்டராக இருந்தேன் இந்த ஸ்டேஷனில் இருக்கும்போது. இது பீச்சில் நான் டியூட்டி பார்க்கும்போது என் கூட வந்து சேர்ந்து ஆளுகளை குளிக்கிற கூட விரட்டேன். இது ஆல்ரெடி இது பெரிய நாய் தான். மற்ற எந்த விதமான செலவும் கிடையாது. நாம் மதியம் சாப்பிடும்போது அதுக்கு ஏதாவது நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை வச்சாலே போதும். தனியான எந்த கவனிப்பும் கிடையாது. அதுக்கு இன்ஜெக்ஷன் மட்டும் 6 மாதத்துக்கு ஒருக்க அந்த தடுப்பூசி போட்டுக்கிறான். இது இதே மாதிரி எல்லாருமே இப்போ ஒவ்வொரு வீடுகள்லையும் ஃபாரின் டாக், அதாவது வெளிநாட்டு நாய்களை வாங்கி வளர்த்து அதுக்கு செலவு பண்ணுறத விட நம்ம நாட்டு நாயான இந்த நாய்களை வளர்த்தோம்னா செலவும் கம்மியாகும், பராமரிப்பும் குறைவு, பாதுகாப்பு அதிகம். ஒரு வாட்ச்மேன் போட்டு சம்பளம் கொடுத்து பாதுகாக்கிறத விட இந்த ஒரு நாய்க்கு சாப்பாடு போட்டு வளர்த்தோம்னா இது நம்மளுக்கு எந்த நேரமும் நம்மளுக்கு எச்சரிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பாதுகாப்பு உணர்வாகவும் இருக்கும், பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இதை வந்து தெருநாயின்னு நினைக்க வேண்டியதில்லை. உதாரணமாக ஒரு 10 போலீஸார்களுக்கு நம்ம சோதனை பண்ணோம்னா 10 பேர் இருந்தால் கூட ஒரு 2 வீலரில் வராலே நம்ம மறிச்சா கூட நிற்கிறதுக்கு யோசிப்பாங்க, இல்லை டக்குன்னு சைடு வாங்கிட்டு போயிடுவாங்க. அதே சமயம் ஒரு நாய் நின்றுச்சுன்னா அந்த இடத்துல நின்றுட்டு என்னன்னு கேட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு வீட்லேயும் அதே மாதிரி தான். ஒரு நாய் ஒன்று கிடந்துச்சுன்னா ஒரு செக்யூரிட்டி இருந்தால் கூட சொல்லிட்டு நான் போய் ஆஃபீஸரை உள்ளே பார்க்குறேன்னுவாங்க. ஒரு நாய் கிடந்துச்சுன்னா நின்று காலிங் முள்ள அடிச்சு தான் வீட்டுக்குள்ள வருவாங்க. இந்த தெருநாய் வந்து எந்த நேரமே அலர்ட்டாக இருக்கும். ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இதில் தெருநாய் வந்து ரொம்ப புத்திசாலியானதும் கூட. யாரையும் ஒரு தடவை பார்த்துருச்சுன்னா ஐடியம் வச்சுறேன். யாரும் மற்ற ஆள் ஏதாவது கொடுத்தாங்க அந்த அவங்களோட சேர்ந்து போகிற வேலையும் வச்சுக்கிறாரு. அதனால் நாட்டு நாயான அந்த நாய்களை வந்து வளர்த்தோம்னா நம்மளுக்கு பாதுகாப்பு அதிகம். இப்போ இரவு நேரத்தில் நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிச்சு டியூட்டிக்கு போனாலும் இதுவும் சேர்ந்து வந்துடும். இல்லைன்னா நம்ம வாசல் வரையாவது வந்து நம்ம வந்து அதை கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பினா தான் போகும். நம்ம 2 மணிக்கு புறப்பட்டாலும் சரி தான், நைட்டு 11 மணிக்கு வந்தாலும் 4 மணிக்குனாலும் சரி இந்த வண்டியை இதனால் நம்ம கூட வந்துடும். இது எல்லா திருநாயிட்டையுமே உள்ள குணங்கள் வந்து தூங்குதுன்னு பார்க்க வேண்டிய ஆள் பார்த்தாலும் உடனே எந்திரிச்சு அலர்ட் ஆகிடும். அதோடைய ரெஸ்ட் எடுக்கிறேன், ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். மற்ற நேரத்தில் நம்ம கூட எப்பவும் உதவியாக இருக்கும். இது கிராமங்களில் முக்கியமாக ஆட்டுக்கடா, விவசாயம், பெரிய பெரிய பண்ணைகள் எல்லாமே நம்ம கிராமங்களில் உள்ள பண்ணைகளில் நம்ம நாட்டு நாய் தான் இருந்து பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ யாரையாவது ஒரு குற்றவாளியை விசாரிக்கிறோம்னா கூட அவரை விசாரிக்கும் போது அவருடைய முகபாவத்தை ரொம்ப கூர்மையாக கவனிக்கும். நம்ம கவனிப்பு கூட கொஞ்சம் தவறிடுறேன். கவனித்து அவனை திரும்ப திரும்ப இது மிரட்டுறதுலே நாயை கட்டி போடுங்க நான் சொல்லிடுறேன் அப்படிமா அந்த அளவுக்கு இது மிரட்டி இருக்கு. அதே மாதிரி எங்கள் வீட்டிலலாம் இப்போ கடைக்கு போகிறாங்கன்னா என் பொண்ணு கூட போகும், என் மிஸ்ஸஸ் கூட போகும், போயிட்டு வந்துடுறேன். இப்போ என்னவே ஒரு ஆள் தூரத்தில் யாராவது கவனிச்சாங்கன்னா கூட இது அவனை கவனித்து பார்த்து குலைக்கும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து கண்காணிச்சுட்டு இருக்கு. நம்ம நாட்டு நாயை வந்து தெருநாய்ங்கிறான். பட் தெருநாயின்னு சொன்னால் கூட அதை பற்றி அது வருத்தப்பட போக கிடையாது. இப்போ தெருநாய்க்கு வந்து ஒருவேளை உணவு வச்சா கூட போதும். அது நம்ம பார்த்துட்டு ஒருவேளை உணவு வச்சாலும் போதும். அவங்கள பார்க்குற நேரம் போது அவங்கள வாழாட்டேன் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி காவலாக கிடந்துக்கிறோம். பட் யாருமே இதை வந்து கொஞ்சம் அருவருப்பாக பார்க்கறது. அதனாலே இன்னைக்கு அதோடைய இது கவனிப்பாரண்டி போகிறதுனால இன்னைக்கு அதோடைய வேலையை கூட நம்ம ஏற்றுக்க கிடையாது, பயந்துக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அதுக்கு ஏதாவது பராமரிப்பு இன்னைக்கு இலவசமாகவே கவர்மெண்ட்ல அதுக்கு இன்ஜெக்ஷன்லேருந்து எல்லாம் போடுறாங்க. அது எந்த மாதிரி இதுனா நம்ம ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்களே ப்ளூ கிராஸில் வந்து எடுத்துகிட்டு போய் அவங்களே இன்ஜெக்ஷன் போட்டு கொண்டாந்துறாங்க. இந்த டாக்லாம் என்கிட்ட வரும்போதே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி சிகிச்சையெல்லாம் பண்ணி கால் ஆப்ரேஷன் பண்ணி இவ்வளோ இதோட என்கிட்ட வந்துருந்துச்சு. பட் யார் பண்ணது என்னன்னே தெரியாது. என்கிட்ட வரும்போது ஒரு 8 மாத குட்டி இது சுமார் ஒரு 5 வருஷமாக என்கிட்ட இருக்குது. பாதுகாப்பில் வந்து இதுக்கு ஒரு நபருக்கு இப்போ ஒரு சம்பளம் கொடுக்குறோன்னா ஒரு 12,000 ரூபா கொடுக்கணும் ஒரு செக்யூரிட்டிக்கு. அவரும் 8 அவர் தான் பார்ப்பாரு. 3 டைம் வச்சோம்னா 24,000 ரூபா கொடுக்கணும். இதுக்கு வெறும் அதிகபட்ச செலவு மாதத்துக்கு நம்ம செலவு பண்ணால் கூட ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே கூட வராது செலவு வந்து. ஆனால் இது 24 மணி நேரம் வீட்டை காவல் காத்துக்கிட்டு கிடக்கும். அது தெருவையும் காவல் காக்கும்.
இப்போ தெருவில் ஒரு 4 நாய் கிடந்துச்சுன்னா ஒரு ஆள் பைக்கில் வேகம் போக மாட்டான், ஒரு காரில் ஒரு ஆள் வேகம் போக மாட்டான். அந்த அளவுக்கு இதோடைய பாதுகாப்பு இருக்கும். நீங்கள் இதை எவ்வளோக்கு எவ்வளோக்கு மதிக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது. நம்மளுக்கு இன்னும் ஒன்று இப்போ சைக்காலஜிக்கலாக சொல்கிறேன், அந்த மாதிரி மிருகங்கள்கிட்ட அன்பு காட்டினாலே நம்மளுக்கு ரொம்ப நோய்கள் தீர்ந்துங்கிறான். பொதுவாக நாயினால தண்ணியை பார்த்தா பயப்படும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுலேயும் வெளிநாட்டு நாய்கள்லாம் சுத்தமாக தண்ணிக்கிட்டே போகாது. ஆனால் இந்த இது அப்படி கிடையாது. இப்போ கடலில் ஒரு இடுப்பள வாழம் வரையும் கூட போயிடும். இது யாராவது ஒரு ஆள் கடல்லண்டா போய் பிடிச்சி இழுத்தாந்துடும். ஏன்னா அவருக்கு ஆபத்து அப்படிங்கிறது இதுவே உணருது. இப்போ நீ கூட கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம், இது கிளீனாக ஆளை போய் இழுத்தார பார்ப்பீங்க நீங்கள். சார் அண்ணா ஸ்டேஷனில் வேலை பார்க்கும்போது டியூட்டி பார்க்கும்போது அவர் இங்கே கடற்கரையில் டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது குடிக்கிறப்பல இவர் சுழற்சி வண்டியில் வரும்போது இந்த நாய் நாய் இவர் வெட்டுறதை பார்த்துட்டு ஜனங்களையும் குழந்தைகளையும் தானாக இது சேர்ந்து வெட்ட ஆரம்பிச்சு. அதுலேருந்து இந்த அண்ணா ஸ்டேஷன் தான் இருந்துச்சு. இப்போ ஊடால சார் டிரான்ஸ்ஃபர் போயிட்டே போயிருக்கு. அதனால இல்லை. இப்போ சார் இந்த பிரதம் இந்த நாய் வந்திருக்கு. சார் இந்த நாயினால இந்த பீச்சில் ஏகப்பட்ட ஒரு நன்மைங்க. குழந்தைகளை யாரும் உள்ளே கூடாதுங்க. கபுறது மாதிரி போவானா கடிக்காது. ஒரு வீட்டுக்கு பாதுகாப்பு வைக்கிறோன்னா அதுக்கு வாட்ச்மேன் போடணும். அது பிறகு வெளியே இப்போ அட்வான்ஸாக சிட்டியில் கேமரா வைக்கிறாங்க, சர்வேலன்ஸ் கேமரா. அது போக அலாரம் சிஸ்டம் இவ்வளவும் வச்சு பார்க்கறத விட ஒரு திருநாயா நம்ம நாட்டு நாய், நம்ம இந்திய நாட்டு நாய், இதுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தா அவ்வளவு வேலையில் அதுவே பார்த்துரும். இது எந்த வித செலவும் கிடையாது, எந்த பராமரிப்பு செலவும் கிடையாது. நீங்கள் வீட்டை விட்டு 4 நாளைக்கு வெளியூர் போனால் கூட அது வீட்டில் கிடந்துக்கிறோம். அது எந்த வித இதுவும் பண்ணியல. இப்போ சப்போஸ் ஒரு வெளிநாட்டு நாயை வீட்டில் வச்சுருந்தா அதை விட்டு 1 மணி நேரம் கூட வெளியே போக முடியாது, ஒரு நாளைக்கு கூட வெளியே போக முடியாது. அதுக்கு தனியாக பராமரிப்பு ஒரு ஆள் போடணும். அதுக்கு தனியாக சில வீடுகளில் ஏசி ரூம் கட்டி உள்ளே வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலை அது எதிர்பார்க்கறது கிடையாது, கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிறதும் செய்யாது. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற குறிப்புகளும் ஆலோசனைகளும் உங்கள் வாழ்வை வளப்படுத்தும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை மேலும் பொலிவு பெற உங்களின் கருத்துக்கள் பெருந்துணை புரியும். எனவே உங்களின் மேலான கருத்துக்களையும் உங்களுக்கு தோன்றும் ஐயங்களின் பதில்களை பெறவும் amtm@kalaignar.tv.co.in என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது அறிவோம் தெளிவும் கலைஞர் தொலைக்காட்சி 367 369 அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 18 என்ற முகவரிக்கு கடிதம் அனுப்புங்கள். மற்றொரு அறிவோம் தெளிவோம் நிகழ்ச்சியில் பயனுள்ள குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். எங்களின் செய்திக்குழு சார்பாக விடைபெறுவது கா. சக்திவேல். நன்றி, வணக்கம்.